தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தொகுதியின் பின்னணி குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் தேனி மக்களவை தொகுதி குறித்த சில அடிப்படை தகவல்களை இப்போது பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போது பெரியகுளம் மக்களவை தொகுதி நீக்கப்பட்டு அதற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது தேனி மக்களவை தொகுதி. பெரியகுளம், போடிநாயக்கனூர், ஆண்டிப்பட்டி, கம்பம், உசிலம்பட்டி, சோழவந்தான் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தேனி மக்களவை தொகுதி. சோழவந்தான், உசிலம்பட்டி ஆகிய 2 பேரவைத் தொகுதிகளும் மதுரை மாவட்டத்தில் உள்ளன. பிற 4 பேரவைத் தொகுதிகளும் தேனி மாவட்டத்தில் உள்ளன. இதில் ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து முன்னாள் முதல்வர்களான காலஞ்சென்ற எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக உள்ளார். தொகுதி மறுசீரமைப்பிற்கு பின்னர் நடைபெற்ற 3 தேர்தல்களில் 2 முறை அதிமுகவும் 1 முறை காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன. பெரியகுளம் தொகுதியாக இருந்தபோது தற்போதைய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் சேடப்பட்டி முத்தையா ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். இதில் சேடப்பட்டி முத்தையா 2 முறை வெற்றி பெற்றுள்ளார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி இதுதான். இத்தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான EVKS இளங்கோவன் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட ரவீந்திரநாத் குமார் 5,04,813 வாக்குகளையும், அவரை எதிர்த்து களம் கண்ட EVKS இளங்கோவன் 4,28,120 வாக்குகளையும் பெற்றனர். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு.